அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு 12 வீடுகளில் புதன் நின்ற பலன். 12 வீட்டில் புதன் நின்னால் என்ன பலன் கொடுக்கும், எந்த விதமான பலனை கொடுக்கும்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிரகம், இருக்கிறதுலே பெரிய கிரகம் குரு. ஆனால் இருக்கிறதுலே சின்ன கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் தான். அவர் சின்ன கிரகமாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு வேறு லெவலில் வேலை செய்யும். ஏன்னா புத்திக்குண்டான கிரகம் புதன், அறிவுக்குண்டான கிரகம் புதன். ஒருத்தர் திறமை நல்லா அறிவாற்றல் நல்ல புத்தி கூர்மை இருக்குதுன்னா அவங்க ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும். வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் புதன் தான், கல்விக்குண்டான கிரகம் புதன் தான். ஒருத்தர் பேப்பரு பேனா, இந்த ஸ்டேஷ்னரி ஒர்க்கு, ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாமே புதன் தாங்க. கம்யூனிகேஷன் புதன் தான், எல்லாமே புதன் தான். புதன் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்துக்கு இந்த கம்யூனிகேஷன் தகவல் போகுதுன்னா அது புதனோட ஆற்றல் தான். புதன் இருந்தால் தான் அது இந்த உலகத்தில் எல்லாமே இயங்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகுது, அது புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். புதன் முக்கியமான கிரகம். இப்போ நவீன உலகத்தில் புதன் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம்னு சொல்லிடலாம். நிறைய பேர்த்துக்கு ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கும், ராகுவோட சேர்ந்து கெட்டு போயிருக்கும், சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவாற்றல், அந்த புத்தி கூர்மை இதெல்லாம் இல்லாமல் போயிடும். புதன் சனியோடு சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது. அவர் நல்லவரோட சேர்ந்தால் புதன் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் அவர் கெட்டவராக மாறிடுவார். ஏன்னா அது பச்சோந்தி கிரகம். புதன்கிறது ஒரு பச்சோந்தி கிரகம். இப்போ லக்னத்தில் புதன், இப்போ நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம், மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்ன லக்னம் வேணால் இருக்கலாம். உங்கள் லக்னத்தில் புதன் இருக்கான்னு பாருங்கள். லக்னத்தில் புதன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்குவீங்க. ஏன்னா புதன்கிறது பச்சோந்தி கிரகம், அலி கிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ புதன், சனி, கேது இந்த 3 பிளானட்டும் அலித்தன்மை கொண்ட பிளானட். அப்போ ஒரு கிரகம் வந்து உங்கள் லக்னத்திலே இருந்துச்சுன்னா, அந்த புதன் லக்னத்திலே இருந்துச்சுன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. நல்ல டெக்னிக்கல் மைண்டு உள்ளவங்களாக இருப்பீங்க, பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும், உலகத்தையே அறிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ லக்னத்தில் புதன் இருக்கவங்க பாருங்கள், உலகத்தையே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இயற்கையாகவே அவங்களே கற்றுக்குவாங்க. ஏன்னா புதன்கிறது அறிவு, புத்தி கூர்மை, நல்ல ஒரு ஞானம்னு சொல்லலாம். இதெல்லாமே இந்த புதன் கண்டிப்பாக கொடுத்துரும். புதன் லக்னத்தில் இருக்கவங்க பாருங்கள், நல்ல கலகலன்னு பேசுவாங்க. இந்த நகைச்சுவை உணர்வு, அந்த காமெடி சென்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேத்துக்கு இவங்களை பிடிக்கும். லக்னத்தில் புதன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல புதன், இப்போ 2ல் புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்துல புதன் இருக்கவங்க வந்து வாக்குப்பளிதம் உள்ளவங்க சொல்லலாம். பேசுகிறது நல்லா இனிமையாக பேசுவாங்க, நகைச்சுவையாக பேசுவாங்க, ஒரு கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. இவங்க பேசினாலே அடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க சொன்னால் அப்படி நடக்கும். இப்போ 2ல் புதன் இருக்கவங்க பாருங்கள், நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்கும், நல்லா பேசுவாங்க, பேச்சு திறமை உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களாம் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு ஜாதகர்னு சொல்லிடலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு ஒரு பேச்சு திறமை, நல்ல ஒரு சிந்திச்சு பேசுறது, டப்புன்னு இவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்வையாக வரும். அப்படியே ஒரு சில பேரில் யோசிச்சு பேசுவாங்க, இவங்களுக்கு அப்படியே வார்த்தைகள் கூட கோர்வையாக வரும். அந்த அடுத்தவங்கள அந்த பேச்சு மூலமாக கவர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்லா பேசுவாங்க. மேக்ஸிமம் வந்து பாருங்கள், பேசி பிழைக்கக்கூடிய தொழில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் 2ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். கண்டிப்பாக நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இப்போ 3ஆம் இடத்துல வந்து புதன், 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன், இளைய சகோதரன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதூர பிரயாணம், தைரியம், வீரியம், விடாமுயற்சி, அதேமாதிரி தன்னம்பிக்கை, புகழ், பெயர், புகழ் இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். ஃபேமஸ் ஆகணும்னா இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ இந்த 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குங்க. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த மீடியாவில் இருக்கவங்க, ப்ரெஸ் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த 3ஆம் இடத்துல புதன் இருக்கும். 3ல் புதன் இருக்கவங்களுக்கு கையெழுத்து நல்லாயிருக்கும், அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், கலைத்துறை மேலே அவங்களுக்கு நாட்டம் இருக்கும். அப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 3ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு தம்பி, தங்கச்சி, இளைய சகோதரனோ அல்லது சகோதரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3ஆம் இடத்துல புதன் தனிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது உங்களுக்கு. சரிங்களா? 3ல் புதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல புதன் தாய் ஸ்தானத்தில், சுகஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறது நல்லது.
நல்லது தாங்க. ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 4ல் புதன் இருக்கிறனால மனசுக்கு பிடிச்ச வீடு அமையும், வாகனம் அமையிறது, இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்க புதன் கொடுத்துரும். அதேமாதிரி உங்களுக்கு கல்வி ஸ்தானம் 4ஆம் இடம் தான். அந்த கல்வி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது நல்லது. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடமாக உங்களுக்கு கன்னி லக்னம் வரும். உங்களுக்கு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடமாக மிதுன லக்னம் வந்துடும். அந்த இடத்துல புதன் இருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டுரும். புதன் தனித்து வேறு ஏதாவது உங்களுக்கு கிரகங்களோட தொடர்பு இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும். புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்துச்சுன்னா படிப்பில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா அது கேந்திராதிபதி தோஷமாக வேலை செய்கிறனால. இதே மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் 4ஆம் இடத்துல இருந்தால் படிப்பு நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா +2 முடித்து நல்ல ஒரு டிகிரி வாங்கி செகண்ட் டிகிரி வாங்குறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் புதன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று அமைப்பில் இருக்கும். 4ல் புதன் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு தாயார், நல்ல குணமுள்ள ஒரு அம்மா அமையிறது, நல்ல வீடு வாகனம் அமையிறது, இதெல்லாமே நிச்சயமாக அந்த 4ல் இருக்க புதன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியங்க. மேக்ஸிமம் 5ல் புதன் இருக்கவங்க பாருங்கள் அவங்களுக்கு பெண் வாரிசு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு 5ல் புதன் இருந்து அது ரெட்டப்பட ராசியாக இருந்துச்சுன்னா ட்வின்ஸ் பிறக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ரெட்டை குழந்தைங்க இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த 5ஆம் இடத்தோட புதன் சம்மந்தப்பட்டிருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 5ல் புதன் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் வாரிசு கண்டிப்பாக கொடுத்துரும். ட்வின்ஸ் குழந்தை, ரெட்டை குழந்தையை பிறக்கக்கூடிய அந்த அமைப்பும் இந்த 5ல் புதன் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். 5ல் புதன் இருக்கிறது நல்லது தாங்க. ஒரு சுபகிரகம் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கிறது, பூர்வீக சொத்தை முழுமையாக அனுபவிக்கிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, பிஸ்னஸில் வெற்றி பார்க்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாமே 5ல் இருக்க புதன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யுது. 6ஆம் இடத்துல புதன், 6ல் புதன் மறையிறது நல்லது தாங்க. மறைஞ்ச புதன் நிறைந்த கல்வின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் 6ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிச்சுன்னா சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏற்படுத்தி கொடுக்குன்னா, 6ல் புதன் மறையிறது ஒரு சில லக்னங்களுக்கு 6ல் புதன் மறையிறது நல்லது, சரிங்களா. அப்போது புதன் 6ஆம் இடத்துல மறைகிறவங்களுக்கு உங்களுக்கு 6ல் புதன் மறைஞ்சவங்கள கல்வி படிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. 6ல் புதன் மறைஞ்சவங்களெலாம் பாருங்கள் நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க, நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. சுபகிரகங்களோட சேர்க்கை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல வேலையில் இருப்பாங்க. இப்போ புதன் குருவோட சேர்ந்துருக்காரு, இல்லை புதன் சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு, இல்லை புதன் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சந்திரனோட பார்வை அல்லது சேர்க்கை இருந்துச்சுன்னா நல்ல வேலை, நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. என்ன உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ஒரு எதிரி உங்களுக்கு பெண்ணாக தான் உங்களுக்கு இருக்கும். எதிரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்களாக தான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஏன்னா வேலை, ப்ரொஃபஷனல் வேலை விஷயங்கள், ப்ரொமோஷன், இந்த பதவி உயர்வு இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. 6ல் புதன் மறைகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 7ஆம் இடத்துல புதன் இருக்கவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்பாங்க. 7ல் புதன் இருக்கும் அவங்களுக்கு. 7ஆம் இடத்துல புதன் இருக்கும். தாய் மாமா பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள் 7ஆம் இடத்துல புதன் இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கு, தனிச்ச புதன் இருக்கவங்களுக்கு பாருங்கள் நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு அமைவாங்க. ஏன்னா நண்பர்கள்னாலே புதன் தான். 7ஆம் இடம்ங்கிறது புதன், கணவன் மனைவி, கூட்டுத்தொழில், திருமணம், காமம், இதெல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல புதன் இருக்கிறது திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், நல்ல நண்பர்கள் அமைவாங்க. லக்னத்தை பார்க்கறனால இவங்களே ஒரு ஜாலியான ஆட்களாக இருப்பாங்க. 7ல் புதன் இருக்கவங்க பாருங்கள் ஜாதகரே ஒரு ஜாலியான ஒரு பர்சனாக இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் அமைவாங்க, நல்ல வாழ்க்கை துணை, படித்த வாழ்க்கை துணை, இதெல்லாம் அமையிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அமைகிறவங்களாம் பாருங்கள் இந்த 7ல் புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே ராகுவோட சேரக்கூடாது, சனியோட சேர்ந்தால் அத்தனையுமே மாற்றி விட்டுரும். 8ல் புதன், 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் கூட நல்லது தாங்க. 8ல் புதன் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குருவோட சம்மந்தப்பட்ட, சுக்கிரனோட சம்மந்தப்பட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்கள் இந்த 8ல் புதன் மறைஞ்சிருக்கும், நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. 8ல் புதன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல ஒரு பேச்சாற்றல் இதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், தந்தை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவராக இருப்பார், இல்லை தந்தை நல்ல வேலைக்கு போய்ட்டு இருக்கவராக இருப்பார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு, ஏன்னா புதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரகம். அந்த கிரகம் பிரயாணஸ்தானத்தில் இருக்கார், தூர பிரயாணம் குறிக்கிற இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களாம் பாருங்கள் 9ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டிருக்கும், அல்லது பிறந்தோர் விட்டு வெளி மாநிலமாச்சு போயிருப்பாங்க 9ல் புதன் சம்மந்தப்பட்டிருந்தான். தந்தைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த 9ஆம் இடத்துல இருக்க புதன் கொடுக்கும், நல்ல கல்வி அறிவு கொடுத்துரும். ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி, 4ஆம் இடம் கல்வி, 2ஆம் இடம் அடிப்படை கல்வி. அப்போது 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா PhD ஆராய்ச்சி கல்வின்னு சொல்லுவாங்க.
அப்போ 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 10ஆம் இடத்துல புதன், 10ல் புதன் இருந்துச்சுன்னா பாருங்கள், 10ல் புதன் இருக்கவங்க தாங்க வியாபாரி, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, புத்தி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மூளை தான் அவங்களோட முதலீடு. ஒரு சில பேர்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த 10ல் புதன் அல்லது 10ஆம் இடத்த புதன் பார்க்குறது, 10ல் புதன் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க. ஏன்னா புதன்கிறது வியாபாரத்துக்கு உண்டான கிரகம். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க 10ல் புதன் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு 10ல் புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். நல்ல ப்ரொஃபஷனலில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஏஜென்சி எடுத்து வச்சு நடத்தி பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃப்ரான்ச்சைசி வச்சு பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் 10ல் புதன் சம்மந்தப்பட்டிருக்கும். புதன்னாலே வியாபாரம். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 11ல் புதன் அதுவும் அபாரமான அமைப்பு தாங்க. 11ல் புதன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபம், பிஸ்னஸில் வந்து கொடி கட்டி பறக்கிறது, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்பு கைக்கூடி வர்றது, எதிர்பார்த்தது நடக்கிறது எல்லாமே இந்த 11ல் இருக்க புதன் ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரன் சகோதரினால் ஆதாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 11ல் இருக்க புதன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யுது. 12ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல புதன் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது நல்லது. பொதுவாகவே புதன் மறையிறது நல்லது, சரிங்களா? பொதுவாகவே புதன் 6, 8, 12 மறையிறது நல்லது தாங்க. இப்போ உபயலக்னங்களுக்கெல்லாம் புதன் மறையிறது நல்லது. புதன் மறைஞ்சிச்சுன்னா அவர் கேந்திராதிபதி தோஷத்தை ஏற்படுத்த மாட்டார். இப்போ 12ல் புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இருக்கும், கரெக்டான டைம் சாப்பாடு கிடச்சிருவங்களுக்கு, ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்குன்னு சொல்லலாம். செலவு கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க. இதெல்லாம் 12ல் இருக்க புதன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு 10ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துக்கு போயிடக்கூடாது, சரிங்களா? இப்போ தனுசு லக்னத்துக்கெல்லாம் பாருங்கள் புதன் 10ஆம் அதிபதி அவர் 12ஆம் இடத்துக்கு போயிடக்கூடாது, தொழில் விரயமாயிரும். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் வருவார், அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடக்கூடாது, தொழில் விரயமாயிரும். ஒரு சில லக்னங்களுக்கெல்லாம் புதன் வந்து நெகட்டிவ் பண்ணுவார். 6ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கும், 8ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கும், 12ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களுக்கும் தாய்மாமானால பெருசாக பிரயோஜனம் இருக்காதுங்க. இப்போ 6ல் புதன் இருக்கவங்க பாருங்கள், 8ல் புதன் இருக்கவங்க பாருங்கள், 12ல் புதன் இருக்கவங்க பாருங்கள், தாய்மாமானால பெரிய பிரயோஜனம் இருக்காது. தாய்மாமனால் பிரச்சனை, இல்லை தாய்மாமா உதவி செய்யாமல் போகிறது, இல்லை தாய்மாமாவே இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த 6, 8, 12ல் புதன் இருக்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது, சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரு பாருங்கள். நவ கிரகங்களில் ஒரு சின்ன கிரகம் புதன், சின்ன கிரகமாக இருந்தாலும் அவர் நிறைய வேலை செஞ்சிருவார், சரிங்களா? நிறையா, ஏன்னா இரட்டைத்தன்மை கொண்ட கிரகம் புதன். புதன்னா இரட்டைத்தன்மை, 2 in 1 வேலை செய்வார். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் அப்படி கெட்டவராக மாறிடுவார். இப்போ பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் புதன் எங்கே இருந்தால் என்ன பலன் பண்ணுன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.